வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன். ஸோ வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்டார்ட் அப் வித் சூர்யா ராஜேந்திரன். வணக்கம். பிஸ்னஸ் ஒரு வெறும் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். நம்ம ஊருக்குள்ள என்னெல்லாம் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்லேயே ஒரு கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஓகே, மெடிக்கல் ஷாப்பு, ஒரு சின்ன சர்வீஸ் சென்டர், இது எல்லாமே பிஸ்னஸ்னு எடுத்துக்கலாம். நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஓப்பன் ஏஐ நாங்க ஏபிஐ கொடுக்குறோன்னு ஓப்பனா சொல்லிடுறாங்க. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஓப்பன் ஏஐ மாடல்ல எடுத்து பில்டு பண்ணிட்டு நான் தான் ஓப்பன் ஏஐயோட காம்படிட்டர், எனக்கு $1 million தாங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ட்டையும் ஆச்சு இல்லை, எந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ட்டையும் பிரீமியம் கார் இல்லை. பபிள் பஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ பபிள் பஸ்ட் அப்படினா மித் பஸ்டர் தான் பபிள் பஸ்டர். கரெக்ட். என்ன ப்ரோ? மித் பஸ்டர். மித் பஸ்ட் பபிள். மித் பஸ்ட் அப்படினா ஒரு கட்டுக்கதையை உடைக்கிறது. பபிள் பஸ்ட்னா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏஐ பபிள் பறக்குது, அதை உடைக்கணும். ஆமா, சாட் ஜிபிடி, நிறைய பேர் சாட் ஜிபிடி ஏன்னு சொல்லி ஒரு பபிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பபிள்குள்ள போயிடுறாங்க, நம்மளை சுத்தி ஒரு பபிள் கிரியேட் ஆயிருது. அப்ப நிறைய பேர் காதுல ஏஐ ப்ராடக்ட் நல்ல ஃபண்டிங் தராங்க, வைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஏ ரிலேட்டடா ப்ராடக்ட் பண்றாங்க. எண்ட் ஆஃப் த டே சாட் ஜிபிடியோட ஏபிஐ தான் யூஸ் பண்றாங்க. பட் அது பண்ணிடுறாங்க இல்லையா? பண்ணோடனே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மார்க்கெட் வெடிச்சிருது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நண்பர் ரவீந்திரன் இருக்காருல்ல, எட்டெக்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காப்புல இல்ல, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, ஆனா பைஜூஸ் தான் அவங்களோட பேரு. ஸோ பைஜூஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எட்டெக் மார்க்கெட் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருந்தது, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. நிறைய எட்டெக் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பைஜூஸ் மாதிரியே. கரெக்டா? திடீர்னு இப்போ பைஜூஸ் பஸ்ட் ஆனவனே, அதாவது பைஜூஸோட வேல்யூவேஷன்லாம் குறைஞ்சவனே எட்டெக் கம்பெனிஸ் அடி வாங்கிருச்சு. இதான் பபிள் பஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் என்எஃப்டி. என்எஃப்டினா நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள், நம்மளோட வீடியோ, போட்டோஸ் இது எல்லாத்தையுமே பிளாக் செயின்ல அசெட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கான யூனிக் ஐடிஸ், ஓகே, அதுதான் என்எஃப்டின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த 2021 நினைக்கிறேன், 2021 சம்மந்தமே இல்லாம கிரீப்பி என்எஃப்டிஸ் எல்லாம் 1 million 2 million கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்எஃப்டி பிளாட்ஃபார்முக்கான பபிள் பஸ்ட் ஆச்சு. இதை சொல்றதுல எந்த அவமானமும் எனக்கு கிடையாது. மைசெல்ஃப் சரவணன் தியாகராஜன், ஐம் ரன்னிங் அன் ஏஜென்சி கால்டு டிஜிமாக் ஏஜென்சி. அந்த பபுள்குள்ள நானும் சிக்கினேன். என்எஃப்டி மார்க்ஸ்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான என்எஃப்டி பிளாட்ஃபார்மாக பில்ட் பண்ணுறதுக்கு நான் டீம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஃபண்டிங் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் தான் இது ஒரு பபிள் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஸோ நான் அது வெளியே வந்ததுனால, நான் அதை ரியலைஸ் பண்ணனால வெளியே வந்துட்டேன். ஸோ என்எஃப்டி மார்க்ஸ் ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு அந்த பபுள்குள்ளே நான் போயிட்டேன். ஸோ ஒன்று நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, திடீர்னு பஸ்ட் ஆயிரும். இப்போ இன்னொரு பபுள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, நீங்கள் வீடியோ எடிட்டராக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக பொண்ணு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அப்படியா? ஆமாம், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்களா, வீடியோ பின்னாடி பேக்ரவுண்ட் ஓடுது, எடிட்டர்ஸ்க்கான தேவை ரொம்ப நிறையா வருது. கரெக்டா? ஏன்னா நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்க, மோட்டிவேஷன் கோட்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது பின்னாடி பேக்ட்ராப்ல மாறிக்கிட்டே இருக்கு. விச் மீன்ஸ் எடிட்டருக்கான ரெக்குயர்மெண்ட் அதிகமாயிட்டே போகுது. அப்போ நம்ம எடிட்டர் தம்பி கொடுத்து வச்சவன் நீ ரைட்டு, அவன் நம்ம எடிட்டருக்கு ரெக்குயர்மெண்ட் அதிகமா இருக்கு. அவன் கேமராவும் பார்த்துப்பான், எடிட்டிங்கும் பார்த்துப்பான். அதான் இப்போ அவரே கேமரா ரெக்கார்ட் பண்றாரு, அவரே எடிட் பண்றாரு. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த எடிட்டருக்கான ரெக்குயர்மெண்ட் அதிகமா இருக்கு. இதே ஒரு கம்பெனியா ஃபார்ம் பண்றாங்க, கிரியேட்டர்ஸ் கம்பெனின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிட்டு வீடியோ ஷூட் பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் அவங்க சர்வீஸே, வேற எதுவுமே தெரியாது. அதே ஒரு கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அதுவும் ஒரு பபிள் தான். நாங்கள் அந்த பபிளை எப்படி பஸ்ட் பண்ணுவோம்னு சொல்றேன். அதுவும் ஏஐ தான் எண்ட் ஆஃப் த டே. சரி, நான் இதை தப்பா சொல்லலை. எடிட்டிங்கிறது இட்ஸ் ஹை குவாலிட்டி ஜாப், ஆக்சுவலா ஹை பேயிங் ஜாபும் கூட. பட் இந்த ட்ரெண்டே ரொம்ப நாளைக்கு வருமானு கேட்டா ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். பிகாஸ் ஏஐ க்ரோ ஆகிட்டே போகுது. எல்லாருமே எடிட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. 100 எடிட்டர் இருக்க வேண்டிய இடத்துல அடுத்த ஒரு 1 yearல 10 எடிட்டர் போதும். இதுவும் ஒரு பபிள் தான். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பபிள்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும், அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு நம்மளும் காப்பி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எஸ்டிஆர் கமெண்ட்ஸ் ஆன் திஸ் வீடியோ ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு நிறைய பேர் போடுறானுங்க இல்லையா, அதுவும் ஒரு பபுள் தான்.
அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி. ஸோ அந்த ட்ரெண்டில் என்ன பிஸ்னஸ் ஒர்க் ஆகுதோ நிறைய பேர் அதை ட்ரை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா மேஜர்லி இந்த பபுள்ஸ் எல்லாம் சர்வீஸ் பேஸ்டாவே இருக்கிற மாதிரி இல்ல, சர்வீஸ் பேஸ்டா தான் இருக்கும் அதிகபட்சம். சர்வீஸ் லைக் இல்ல இப்ப ஏங்கிறது என்டையரா ப்ராடக்ட் பேஸ்டு தான். சர்வீஸ்லயும் இந்த பபிள் இருக்கு, ஸ்டார்ட் அப்ஸ்லயும் இந்த பபிள் இருக்கு. இப்போ ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் நீங்க எட்டெக் கம்பெனினா எட்டெக் கம்பெனி ஏஐ சொருவிட்டீங்கன்னா வேல்யூவேஷன் அதிகம், அது ஒண்ணு. இன்னொன்னு ஏஐ வச்சு ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னா வேல்யூவேஷன் அதிகம். டீப் டெக் வேல்யூவேஷன் தமிழ்ல சொல்ற நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நல்ல டீப் டெக் நிறைய இருக்கு கோபால். சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் இந்த பபிள் பஸ்டர். நிறைய பேர் இந்த பஸ்ட்லயும் மாட்டிக்காதீங்க நண்பர்களே. உடனே நான் ChatGPT மாதிரி ஒரு ஏஐ மாடல் பண்ண போறேன், நான் உங்களை டிமோட்டிவேட்லாம் பண்ணல, ஓகே, ஆக்சுவலா உங்களை மோட்டிவேட் தான் பண்றேன். நீங்க ChatGPT மாதிரி பண்ணலாம், பட் அதுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு முடிக்கல, பின்னாடி ஒரு 4-5 வருஷம் எஃபோர்ட் இருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் டெவலப்பர்ஸ் வச்சு அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம அண்ணன் ஒருத்தர் வருவாரு, ஏன் யூஎஸ்ல மட்டும்தான் வேர்ல்டு கிளாஸ் டெவலப்பர்லாம் இருக்காங்களா, நம்ம ஊர்ல கிடையாதா அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லா ஊர்லேயும் குவாலிட்டி டெவலப்பர்ஸ் இருக்காங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லலை ப்ரோ, ஆக்சுவலி நிறைய பேர் வந்து தப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் அப் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். பபுள் பஸ்ட்டு லைக் இது ரியலாக நடக்குது. இப்போ எனக்குமே அப்ளிகேஷன்ஸோ இல்லை லிங்க்டின்ல வந்து பேசுகிறதோ இது ட்ரெண்டாக போதும், நாங்கள் இதில் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிமா. பட் அவனோட ப்ரொஃபைலை செக் பண்ணால் லெட்ஸே ஃபின்டெக் நல்லா போயிட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு 20 பேர் பக்கம் இருக்கும் வந்து பேசினாங்க, ப்ரோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. டே எனக்கு ஃபின்டெக்னா முதல்ல என்னன்னு தெரியாது, எங்கிட்ட வந்து நீ ஹெல்ப் கிட்ட என்ன பண்ண போகிற. அப்புறம் அவன் ப்ரொஃபைல் வாங்கி பார்த்தா SAPயோட இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சியில் துபாயில் ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அடே தத்தி, நீ போயிட்டு எதையாவது நீ இதில் பண்ணுறா, நீ ஏன்டா ஃபின்டெக்கு போகிற. இல்லை அதுக்கு தான் இன்வெஸ்டர் காசு போடுறாங்க, பட் அது ஐடியலி கிடையாது. இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இவர் சொல்லியிருப்பார்ல 10,000 டைம்ஸ் ஒருத்தன் ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணவன பார்த்தா ஒரு விஷயத்தை நீங்க 10,000 ஹவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுல எக்ஸ்பர்ட் அப்படியே சொல்லலாம். நீங்க ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அதுல 10,000 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி ஒரு 10,000 ஹவர்ஸ் அவனுக்கு SAPல இருக்கிற எல்லா மாடியூல்ஸும் தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்தானா அப்படியே விஷுவலா போட்டு இப்படிதான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறவனுக்கு ஃபின்டெக் கேமே கிடையாது. அதுல தான் போகணும் ஆப்வியஸ்லி. அந்த அவங்களோட கான்டாக்ட்ஸ்ல இருந்து நெட்வொர்க்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கு. இன்வெஸ்டர் வந்து கேபிட்டலா என்னத்தை கொண்டு வருவானோ அதை ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ரெவன்யூவா கொண்டு வந்துருவாங்க. கான்டாக்ட்ஸ் இருக்கு, ஈஸியா பில்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு அன்சர்டன் ஜார்கன் கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நோன் வெல் பிளேயபிள் கேம் அது அவங்களுக்கு. ஸோ ட்ரெண்டுங்கிறது ஒரு ஆஸ்பெக்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ட்ரெண்டு. அதனால எல்லா எப்படியாவது ஒன்று அவன் ஐடியா வந்து கிளைமேட் சேஞ்சோட கலந்து விட்டுருணும். இந்த விஷயம் இருக்கு, சாரி டு இன்டரப்ட் யூ. இந்த 9 விஷயம் ஒன்று இருக்கு, அதை இன்க்ளூட் பண்ணிட்டா ஃபண்டு கொடுத்துருவாங்கன்னு ஒன்று இருக்கு. SDG, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதான் SDG. உங்க ஸ்டார்ட் அப் வந்து SDG ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா அதுக்கு ஃபண்டு கொடுத்துருவாங்களா? ஆக்சுவலி இது இந்த அப்ரோச் அந்த SDGனா என்ன, இன்வெஸ்டருக்கு இது மக்களுக்கு சொல்லுங்க. இன்வெஸ்டர் அவங்களும் இன்வெஸ்டர் தான். 10,000 பேர் பாக்குறாங்க, ஆளுக்கு 10 ரூபா போட்டா கூட நான் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். கிரவுட் ஃபண்டிங் லைக் UN அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. UN மொத்தமா யுனைடெட் நேஷன்ஸ் மொத்தமா அனலைஸ் பண்ணிட்டு எவ்ரி இயர் ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க. ஐ கெஸ் இந்த SDG கோலுக்கு வந்து 3 இயர் ஒன்ஸ் ஆடிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆடிட் மூலமா எடுத்து குளோபலி அப்ப இந்த மொத்த உலகமும் எதை நோக்கி போகணும் டு மேக் அ பெட்டர் வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ லிஸ்ட் பண்ணி இருக்கிறது தான் இந்த இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆகுது SDG கோல்ஸ்ன்ட்டு. சஸ்டைனபிள் கோல்ஸ் இதெல்லாம் நம்ம எல்லா நாடும் சேர்ந்து பண்ணணும், பாவர்ட்டியை போக்கணும் வாங்க, உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் நம்ம காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு இது எல்லாமே இருக்கும். இது ஒன்று. அப்புறம் SDGனா ஒரு லைன்ல சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ப்ராடக்ட் இந்த உலகத்துக்கோ இந்த இயற்கைக்கோ எந்த சேதாரமும் அமைக்கல, ஒரு கிரீனரி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா அது SDGக்குள்ள வரும். நிறைய பேர் இதையும் நினைச்சுக்கிறாங்க. அது கிரீனரியா மட்டும் வர தேவையில்லை, அது ஒன் ஆஃப் த பிரின்சிபல் நினைக்கிறேன். அது ஒரு கோல் தான் கிரீனரி வருது. எடிட்டர் ப்ரோ மறக்காம அந்த SDGயோட கிராஃப் போட்டுருங்க, ஸோ தட் மக்களுக்கு புரியும். ஸோ அதுல நம்ம சைல்டு வெல்ஃபேருக்கு ஏதாவது ஒன்று பண்ற ப்ராடக்ட் எண்ட் ஆஃப் த சோஷியல் இம்பாக்ட்
சோஷியல் இம்பாக்ட், சமுதாயத்துக்கான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட். பாவர்ட்டி போக்குது, க்ளீன் வாட்டர் கொடுக்குது. அதான் என்னோட டவுட் என்னன்னா, இப்போ என் ஸ்டார்ட் அப் வந்து எஸ்டிஜியை சுற்றி இருந்ததுன்னா எனக்கு ஃபண்டிங் வந்துருமா? அப்படி கிடையவே கிடையாது. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டார்ட் அப் பற்றி ஆங்கில பேசுறோம்ல, இப்போ ஒரு ஃபண்டு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போவோம். ஒரு ஃபண்டுங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அவங்களோட காசு போடுறாங்க போல. அது கிடையவே கிடையாது. ஒரு ஃபண்டும் ஒரு கம்பெனி மாதிரி கேட் 1 கேட் 2 கேட் 3 லைக் ஏஞ்சல் ஃபண்ட்ஸா, பிசி ஃபண்டா, கார்பரேட் ஃபண்டா, இல்ல பப்ளிக் மார்க்கெட் ஃபண்டா அப்படிலாம் இருக்கா? 3 கிரைட்டீரியாஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. இது பெட்டராகவே நிக்கில் காமத்தோட பாட்காஸ்ட்ல ஃபண்ட்ஸை மட்டுமே உட்கார வச்சு நல்லா பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அவங்க அல்ட்ரா ஹெச்என்ஐஸ்டையோ பெரிய பெரிய கார்பரேட்ஸ்டையோ போயிட்டு காசு கேட்பாங்க. ஓகே சார் எங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்களால் வருஷத்துக்கு ஒரு 4-5 நல்ல டீலை பிடிக்க முடியும், எங்களுக்கு இந்த செக்டார் ஃபோக்கஸ் நாங்கள் வச்சுக்க போறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஃபண்டும் நாம எப்படி இப்போ பண்றோம், இதுதான் எங்க டார்கெட் ஆடியன்ஸு, இதுதான் என் ரன்வே, இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பிக்ஸ் இருக்கு. அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு யார்ட்டெல்லாம் பெரிய காசு இருக்கோ, ஹூ கேன் இன்வெஸ்ட் 10 பில்லியன், $500 million, $2 billion, இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ண முடியுமோ அவங்ககிட்டலாம் பிச் பண்ணி அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணி இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஒரு ஃபண்டுக்கு 2 முக்கியமான ரோல் இருக்கும். அவங்க காசு வரணும், கொண்டு வந்த காசை இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ண காசுலேருந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி எடுத்து வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து வரணும். ஓகே அவன் இவங்களுக்கு காசு திருப்பி தரணும்ல. கரெக்ட். இதுதான் ஒரு ஃபண்டு. அதாவது எங்கள் ஒரு ஞாபகம் வருது, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காப்புல என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு வட்டிக்கு வாங்குவார் 10 லட்சம் ரூபா, வாங்கிட்டு ஊரில் இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 வட்டி கொடுத்துருவாப்புல. ஸோ இதுதான் நீங்கள் சொல்கிறது. எக்ஸாக்ட்லி இதே மாதிரின்னு வச்சுக்கலாம். இப்போ அவர் பண்ணுறது அதே தான். உங்கள் ஊரில் யார்கிட்ட காசு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போயிட்டு ஃபண்டை ரைஸ் பண்ணி அவங்க இங்கே கொண்டாந்து பெட்டராக அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் பண்ண தெரியும், பெட்டராக அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ண தெரியும், ஆல்ரெடி ஒரு சின்ன ஃபண்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டு இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபண்டு இப்படி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால ஒருத்தர் எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, நீ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுக்கன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பேங்க் தான் சொல்லும், வேற யாரும் சொல்ல முடியாது, கவர்மெண்ட் சொல்லலாம். இந்த ஃபண்டுக்கு என்னன்னா, இப்போ லட்சம் நான் இப்போ நீங்கள் இருக்கீங்க சரிங்களா, நான் தான் உங்கள் ஹெச்என்ஐ, நான் வந்து ஒரு 50 கோடி உங்களுக்கு தரேன். ஓகே, இதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறேன். நீங்கள் அப்போ உங்களுக்கு ட்ரஸ்ட் ஏரியா, உங்களால் எந்த ஸ்டார்ட் வேலிடேட் பண்ண முடியும்னா டிஜிட்டலி உங்களால் எதெல்லாம் வேலிடேட் பண்ண முடியும். B2C பிராண்டு இப்போ என்கிட்ட ஒரு AI டூல் கொண்டு வரீங்கன்னா அந்த ChatGPTல பண்ணலாம், நீங்களே பண்ணலாம். எதெல்லாம் உங்களால் ப்ராடக்ட் டியூ டிலிஜென்ஸ், மார்க்கெட் ஃபிட் பார்க்க முடியுதோ அதுதான் உங்கள் ட்ரஸ்ட் ஏரியாவை நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்போ இதுதான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ். அதுக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த ஃபோக்கஸ்ல மட்டும்தான். அண்ட் உங்கள் செக் சைஸ் என்ன, இந்த ரெண்டும் இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஃபண்டை கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஓகே, வெறும்னே சீரீஸ் ஏ, அதாவது பெரிய ஃபண்டு கொடுக்குறதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் நான் 50 கோடி கொடுத்த மாதிரி 500-1000 கோடி தரதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க, நல்லா பெரிய ஃபண்டு போடுவாங்க. ஸ்வீட் ஸ்பாட்டு லைக் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லாம் பிஃபோர் IPO காசு போடுவாங்க. ஸோ இந்த ஃபண்டு ஒரு சில பேருக்கு எஸ்டிஜியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லை அவங்களோட ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஃபிலாந்த்ரபிக்கல் ஃபண்டாக இருப்பாங்க. நாங்கள் சம்பாதிச்சிட்டோம்ப்பா, நாங்கள் உலகத்துக்காக ஏதாவது பண்ணணும், இது வந்து இம்பாக்ட் ஃபண்டாக நான் ட்ரீட் பண்ணுறேன், சோஷியல் இம்பாக்ட் ஃபண்டாக ட்ரீட் பண்ணுறேன். ஆக்குமெண்ட் ஒரு இம்பாக்ட் ஃபண்ட் இருக்குது, சோஷியல் ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. இந்த மாதிரி சோஷியல் ஆல்ஃபாலாம் இம்பாக்டுக்காகவே ஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நெட் கான்டாக்டில் இருக்கிற இன்வெஸ்டர் ஹெச்என்ஐஸ் ஏஞ்சல்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, யாரெல்லாம் இம்பாக்டுக்காக கொடுக்க ரெடியோ, க்ரீன் எனர்ஜி இந்த மாதிரி பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஃபண்டுக்கும் தீசிஸ் இருக்குது. புரியுது. எதுவுமே இல்லை, வெறும் நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்கனாலும் அதுக்கும் ஒரு ஃபண்டு இருக்கும், பட் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டர்ஸ்டுட். ஸோ எஸ்டிஜி மட்டும் எல்லாரும் தர மாட்டாங்க. எஸ்டிஜிக்குன்னு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் எஸ்டிஜிக்கு பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தீசிஸ் மாறும். ஒரு சில பேர் B2B மட்டும் தான் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கன்சியூமர் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து வெறும் டெக் ப்ராடக்ட் SaaS மட்டுமே பண்ணுற ஃபண்ட்ஸ் இருக்குது. 99 சொல்லிட்டு ஹைதராபாத்தில் இருக்கிற ஃபண்ட் வந்து வெறும் SaaSக்கு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு தீசிஸ் ஃபோக்கஸ் வச்சிருக்கோம். SaaS மட்டும் ஏன்னா அவங்களுக்கு அந்த SaaS ப்ராடக்ட்டை வேலிடேட் பண்ண தெரியும், கான்டாக்ட்ஸ் அவங்கள்ட்ட அது பெட்டராக இருக்கும், அவங்களே மார்க்கெட் பண்ணி கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஆக்சிலேட்டர் மாதிரி ரன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால ஃபண்டு வந்து நம்ம கேட்டகரிஸ், அதாவது சிங்கிள் லைனில் பார்க்க முடியாது. VCனா காசு தருவாங்க, இதுக்கு தான் தருவாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் தரதுக்கு இருக்காங்க. அதை நம்ம எப்படி போய் காண்டாக்ட் பண்ணுறோம், இது எப்படி ஸ்பாட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். சூப்பர். ஆல் ரைட்.
அடுத்து ம் கம்மிங் டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்பில் வந்து இந்த டாபிக்கோட க்ளோசிங்காக அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி பிகமிங் ஃபவுண்டர் அப்படின்னா அவருக்கு ஒரு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். எனக்கு தெரிஞ்சிருச்சு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா இல்லை அவர் ஞாபகம் இருக்காப்புல அண்ணா உங்களை தான். ஓகே ஸோ விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க ப்ரோ. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக. ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறது பெட்டரா இல்லை ஒரு துறையில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறது பெட்டரா? ரெண்டுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுன்னா என் காலேஜ் செகண்ட் இயர்ல நான் ஆரம்பித்தேன். எனக்கு கீழே விழுந்து வரதுக்கு டைம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ நான் காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்ததுனால தான் இப்போ பார்க்கும்போது 10 வருஷம். இதே நான் எம்ப்ளாயி ஆகி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வெளில வந்தேன்னா 10 மாதம் கரெக்டா உள்ள போனோடனே அடி வாங்கிட்டு வந்திருப்பேன். அது வேற கதை. பட் மேபி வேலைக்கு போயிருப்பேன். அது ப்ரொஃபைல்டு ஒர்க்காக இருந்திருக்கலாம். அந்த ப்ரொஃபைல்டு ஒர்க்கு திருப்பி மேபி நான் படிச்சதுக்கு ரிசர்ச்சுக்கு தான் போகணும். ரிசர்ச்ல போனா இது எதுவுமே கிடையாது. நான் படிச்சதுக்கு இதுக்கு எந்த இல்லை. நான் ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கோஃபவுண்டர் சினர்ஜின்னு சொல்லுவாங்க போல, ஏதோ நண்பன் தான் சொன்னாப்புல. கோஃபவுண்டர் சினர்ஜிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபவுண்டரோட பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. பெடிகிரி ஃபவுண்டர் பெடிகிரி, ஃபவுண்டிங் பெடிகிரி நாய் பிஸ்கெட் கிடையாது. ஆக்சுவலி ஃபவுண்டர் பெடிகிரின்னு ஒன்று இருக்காமா இந்த ஸ்டார்ட் அப் உலகத்துல. என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிஜிட்டல் ஏஜென்சி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த ப்ரொஃபைலோட வேல்யூ கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு வேற தொழில பார்த்துட்டு திடீர்னு வந்து டிஜிட்டல் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணா அப்ப என் ஃபவுண்டிங் பெடிகிரி அடி வாங்கும்ல. கண்டிப்பா. இதுக்காக தான் இந்த क्वेश्चन. கண்டிப்பா அந்த irrelevant-ஆ போயிட்டு பபுள்ல மாட்டக்கூடாது. அதுவும் பபுள் தான். பபுள்குள்ள மாட்டிக்காதீங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆயிடும். ஓகே, இமேஜின் அந்த பபுள் இப்போ கிரியேட் ஆகல உங்களுக்கு. லெட்ஸ் சே இப்போ வந்து இப்போ எடுத்துக்கலாமே, ஏஜென்சிக்கு ஃபண்ட் பண்றதுக்கான சீசனே இப்போ இன்னும் ஆகல. ஆனா இப்படி இல்லாமையெல்லாம் போயிடாது. ஏதாவது ஒரு ஸ்டெப்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும். அன்னைக்கு ப்ரிஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தானே நடக்கும். இத்தனை வருஷம் பர்சிஸ்டண்டா வந்துட்டாரு, இவ்வளோ யூசர் பேஸ் வச்சிருக்காரு, இவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் செல்லிங் பாயிண்ட் அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் காமனான டவுட்ஸ் எனக்கு இருந்தது. இன்னொரு டவுட் இருக்கு. ஸ்டார்ட் அப் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு. ஒரு சாஸ் ப்ராடக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சாஸ் ப்ராடக்டோட எம்விபிலாம் ரெடி, மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அதெல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே, இப்போ இன்வெஸ்டர் வந்து எனக்கு 1 மில்லியனை த்ரோ பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னா அவங்க த்ரோ பண்ணுவாங்களா, இல்லப்பா நீ வந்து ட்ராக்ஷன் கொண்டு வா அப்பதான் காசு கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா? இப்போ நான் இருக்கேன், உங்களுக்கு சாஸ்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, சாஸ் மாடல் நீங்கள் பில்ட் பண்ணவே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பில்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்குள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ்க்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சே சம்திங் டிஜிட்டல் ஏஜென்சி ரிலேட்டடாக ஒரு வாட்ஸ்அப் ப்ராடக்ட்டே வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட். ஸோ அதோட நுவான்சஸ் தெரியும், பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சாஸா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எனக்கு சாஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சாஸ்க்கு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு உங்கள் ப்ராடக்டோட வேல்யூ புரிஞ்சுதுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். புரியலினா நீங்கள் தான் புரிய வைக்கணும். அது எப்படின்னா ட்ராக்ஷனில். ஸோ ஒரு ஒரு இந்த ஃபண்ட் எப்படி க்ளோஸ் ஆகும்னா, எனக்கு உங்கள் ஐடியா உங்கள் எம்விபி பார்த்த உடனே மக்கா இப்படி ஒருத்தர் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இவன் இந்த ப்ராடக்டை இவனுக்கு கரெக்டாக பொசிஷன் பண்ண தெரியல, நம்ம பொசிஷன் பண்ணோம்னா வேற மாதிரி போவோம், இப்பயே இது இந்த வேல்யூவேஷனுக்கு இவன்ட்ட ஷேராக வாங்கிடலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாய் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நத்திங் லைக் இட். அந்த ஜாய் கிரியேட் ஆகலைன்னா அந்த ஜாய் வேற எதுலையும் யூஐலையோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, யூஐயை போட்டு கொன்னு யூஐ ஃபேசினேட்டிங்கா ஏஸ்தட்டிக்ஸா பண்ணணும்னு பாக்குறாங்க. பட் ஏஸ்தட்டிக்ஸை விட ரொம்ப முக்கியம் அவனதான் சொல்றீங்க. ரீசெண்டா ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கம்பெனிக்கு, அவங்க பண்ணி கொடுத்தாங்க. பட் அந்த ப்ராடக்ட்காரர் என்ன பண்றாருன்னா, எனக்கு யூஐ தான் முக்கியம், அவரத்தான் சொல்றீங்க. சொல்லவே இல்லை, மொத்தம் ஒன்னதான்டா. ஓகே, ஸோ யூஐயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, உள்ள விஷயம் இருக்கு. அஸ் அ ஃபங்க்ஷனாக இது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போது அந்த ப்ராப்ளத்தோட அவென்யூ எனக்கு பெருசாக நீங்கள் காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா செக் சைன் ஆகிடும். பட் எனக்கு அந்த அவென்யூ மேலே டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் நான் பண்ண மாட்டேன். அந்த டவுட் எப்படி சால்வ் ஆகும்னா ஏஸ்தட்டிக்ஸில் இல்லை, கஸ்டமரோட ஃபீட்பேக்கில். யூசர் உள்ள வந்துட்டு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், நல்லா இருக்கு, அவங்களோட ஃபீட்பேக் நல்லா இருக்கு, இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதம் ஒரு மினிமல் ட்ராக்ஷன் பில்ட் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஈஸி. ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து இப்போது
ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ண போறீங்கன்னா எடுத்தோடனே உங்களோட ஐடியாவை பிச் பண்றதுக்கும் ஒரு ட்ராக்ஷன் ரெடி பண்ணிட்டு அந்த ட்ராக்ஷனை பிச் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு எம்பிபிக்கு அட்லீஸ்ட் மினிமல் ட்ராக்ஷன் கிடைக்கும். ஒரு எம்பிபி பில் பண்ணி மினிமல் ட்ராக்ஷனோட பேசிக் டெக்கோட போய் நின்னாலே டிஸ்கஷன் இனிஷியேட் ஆகும். பிளஸ் வேல்யூவேஷனும் எக்ஸாக்ட்லி சேஞ்ச் ஆகும். புல் அண்ட் புஷ் நடக்க தான் செய்யும். சூப்பர். ஆல்ரைட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வெறும் பிச் டேக்கை மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஃபண்டு நடக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஃபண்டிங் உலகமே மாறிக்கிட்டு இருக்கு. கரெக்டா ப்ரோ? ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி எழுதினாலே ஃபண்டிங் கொடுத்துருவாங்க. அப்படிதான் இருந்தது ஆக்சுவலா. 2014 அந்த இனிஷியல் ஜியோ ஃபிளிப்கார்ட்டோட ஸ்டார்ட் அப்னு சொன்னாலே ஃபண்டிங் கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. பிச் டேக் கொண்டு வர சொல்றாங்க. அது பிச் டேக் வந்து எல்லாமே கவர் ஆயிருக்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் எம்விபி கூட கிடையாது. ட்ராக்ஷன் எனக்கு வேணும், ட்ராக்ஷன் ஷீட்ல இருந்தால் தான் நான் காசு போடுவேன் அப்படின்னு சொல்றேன். கஸ்டமர் பைப்லைனோட தான் டெக்கே நீ அனுப்பு. ஆமா ஆமா, 1000 கஸ்டமராவது இருக்கணும். லாஸ்ட் 3 மந்தோட எம்ஏஎஸ் அனுப்பு. அப்படின்னா இல்ல எம்ஏஎஸ் தான் ப்ரோ. நான் வந்து ஏஜென்சி ரன் பண்றேன். ஐ எம் நாட் a startup guy. எம்ஏஎஸ் லைக் எக்ஸ்பான்ஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதில் வந்து அவங்களோட லாஸ்ட் ஒரு மந்தோட எம்ஏஎஸ்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸோட என்ட்ரி லைக் லெட்ஸ் சே ட்ரையல் பேலன்ஸ் மாதிரி ஒரு லெட்ஜர் ஷீட்டு, கேஷ் எவ்வளோ இருக்கு, எப்படி, அதாவது ஃபினான்ஷியலி அந்த பிஸ்னஸ் அதை வச்சு வேலிடேட் பண்ணலாம். அவங்களோட கிராஸ் மார்ஜின் எப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஃபவுண்டர் இருக்காங்க. அவங்களோட எம்ஐஎஸோட சினோனிம் சொல்றேன். நீங்க சொல்றது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அந்த 10 ஃபவுண்டர் பண்றது மிஸ்யூஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கரெக்ட். திருப்பி நம்ம ஸ்டார்ட் அப் ஸ்கேம்கே மைண்டு போகுது. என்ன பண்றதுங்க, அந்த அளவுக்கு உள்ள இருக்குது வன்மம். ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா மக்களே? உடனே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் இப்போவே நம்ம லைவ் வீடியோவா பண்ணிருக்கோம். லைவ் இல்லைங்க, பட் ஐ கேன் கேட்ச் இட் அப். ஸ்டார்ட் அப் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வேற எதுவும் டவுட்ஸ்? இது வரைக்கும் நீங்க எல்லாருமே கிளியர் தானே? கிளியர் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சீன் டைப் பண்ணுங்க. ஏன்? ஓ கிளியர்னா சியா? கிளியர்னா சி. உடனே இப்பவே டைப் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்கு. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இல்லையா? உங்களோட யூடியூப் வீடியோல கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நிறைய வியூஸ் வரும். ஓ ஓகே. அதுக்காக தான் உங்களை சீன் டைப் பண்ணுங்க. ஓகே, அதோட அல்காரிதம். ஓகே, ஸோ அல்காரிதம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு சீன் டைப் பண்ணுங்க கிளியர் அப்படின்னா. டவுட் இருந்ததுன்னா டீன் டைப் பண்ணுங்க. ஓகே, டி ஃபார் டவுட். ஸோ அப்போ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய கமெண்ட் வர வீடியோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக போய் சேரணும். யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க. ஸ்கேம் எப்படி பண்ணணுங்கிறத அண்டர் டேபிளில் பேசுவாங்க. ஆனால் ஸ்கேம் பண்ணுறதையே ஒரு கண்டென்ட்டாக யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சேனலோட ஓனர் சூர்யா ராஜேந்திரன் ப்ரோ அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். யா, க்ளோசிங் நோட். இதுக்கப்புறம் நான் வாழ்றேன்னு பார்க்குறேன். நீங்களாம் 100 வருஷம் இருப்பீங்க ப்ரோ. 10 வருஷமே தாண்ட முடியல. ஸோ வேற ஏதாவது க்ளோஸ்? இது வரைக்கும் இவ்வளோதான். அதான் மக்கள் வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு அடுத்தடுத்த கேள்விகளை வச்சு அடுத்த எபிசோட் வரும். ஆல்ரைட். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூர்யா ராஜேந்திரன் மற்றும் டிஜிட்டல் சரவணன். நன்றி, வணக்கம்.